ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா த லேண்ட்ஸ்லைட் இன் வயநாடு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேண்ட்ஸ்லைட் இன் வயநாடுன்னே சொல்லலாம். பிகாஸ் 156 people still death when I take in this video. மோஸ்ட் இந்த ஸ்டேட்னே சொல்லலாம். இந்த இந்த மாதிரி 2018 ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. அந்த ஃப்ளட்டில் இதோட ஹோரிபிளாக சந்திச்சாங்க. அண்ட் அதை விட பெரிய ஒரு ஹோரிபிள் திங் தாங்க இந்த வயநாட்டில் நடந்த இப்போ நடக்கிற ஒரு சம்பவங்கிறது. அண்ட் கேரளா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. என்னென்னா, எங்களுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வேணும், ரெஸ்கியூ டீம் வேணும், அண்ட் ஃபண்டு வேணும், ரீஹாபிலேஷனுக்கு காப்பாற்றினவங்களுக்கு ரீஹாபிலேஷனுக்கு ஃபண்டு வேணும். அப்படி நிறைய ஒரு சஜஷன்ஸு வச்சுருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மிலிட்ரி ஆட்களை இறக்கியிருக்காங்க, ரெஸ்கியூ டீம் எல்லாம் இறக்கியிருக்காங்க, அண்ட் நிறைய விஷயங்கள் இறக்கியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த ரூட் காஸ் ஃபார் த லேண்ட்ஸ்லைட். நிறைய பேருக்கு இந்த ரூட் காஸ் என்னன்னு தெரியாது. ரூட் காஸ் பெருசாக எதுவுமே கிடையாதுங்க, நார்மல் தான். ஒரு டைம் பீரியடில், ஸ்மால் டைம் பீரியடில் அதிகமான ரெயின்ஃபால்ஸ் 572 சென்டிமீட்டர்ஸ் மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் ஏதோ லாஸ்ட் 2 டேஸில் அந்த வயநாடு மேப்பாடின்னு சொல்கிற அந்த டூரிஸ்ட் வில்லேஜில் வந்து 575 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து பெஞ்சிருக்கு. அண்ட் இந்த ரெயின்ஃபால் வந்து 1 மணி நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருப்போம் நார்மலாக. நான் நேற்றுக்கு நியூஸ் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாகவே அந்த மலையாள நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நியூஸ் பார்த்துட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன், நைட்டு 1 மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃப்ளட்டு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? சேம் கான்சிக்வன்ஸ் தாங்க அந்த ஒரு 4 வில்லேஜஸ் பார்த்துருக்காங்க. பிகாஸ் 1 மணிக்கு மழை பெஞ்சிருக்கு, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு. அண்ட் 1 மணி அளவில் ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்திருக்கு. அது மேப்பாடின்னு சொல்கிற டூரிஸ்ட் வில்லேஜ். இதுக்கு அங்கே அதிகமான ஆட்கள் கிடையாது, பட் நிறைய ரிசோர்ட்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ். அது ரொம்ப பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அண்ட் அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி அது முண்டக்கை, சூரமலை, சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அப்படி வந்திருக்குங்க. ஒரு 5:45 4 மணி நேரத்தில் 3 இடத்துல லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அந்த சூரமலைன்னு சொல்கிற பிளேஸில் வந்து 5:45க்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்குங்க. பிகாஸ் அந்த சூரமலைன்னு சொல்கிற இடத்துல தாங்க நிறைய ஆள்கார் ஜீவிக்கிறாங்க. நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கூல் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு. நிறைய வில்லேஜஸ் அங்கே இது இருக்காங்க. ஐ திங்க் 900+ ஆள்கார் அந்த ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னு நேற்றுக்கு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அண்ட் இதோட மெயின் ரூட் காஸ் என்னன்னா, ஸ்மால் பீரியடில் வந்து அதிகப்படியான மழை. 572 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு வித்தின் 2 டேஸ். வித்தின் 2 டேஸில் 572 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அண்ட் சாயில் எரோப்ஷன், நம்ம மலைகளுக்கு மேலே இருக்க மண் எல்லாம் ஜஸ்ட் லேயர் தான். அது வந்து இப்படி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா லேயர் அரிச்சிட்டு போயிடும். அண்ட் அதோட ஸ்ட்ராங் தாங்க. நம்ம ஏரியால எல்லாம் பார்த்தோன்னா அந்த மலைகளில் நிறைய மரங்கள், நம்ம ஏரியாவில் ரப்பர் மரங்கள் இருக்குது. அண்ட் நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய பைன் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ரூட் வந்து அந்த மலைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வயநாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, வயநாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ பிளான்டேஷன் தாங்க இருக்கிறது. டீ பிளான்டேஷனில் இருக்க ரூட் வந்து அது மண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. மழை பெஞ்சும் போது ஒரு அரிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட பெரிய ட்ராபேக்கே இதாங்க, த ஸ்மால் பீரியட் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் த சாயில் எரோப்ஷன் ஃப்ரம் தட் கிரவுண்ட். அதனால தாங்க இந்த ஒரு லேண்ட்ஸ்லைடுக்கு ஏற்பட காரணம். நீங்கள் மரம் இருக்கிற இடத்துல அதிகமாக மழை பெஞ்சாலும் அவ்வளோ ஆபத்து, லேண்ட்ஸ்லைடு எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு போகிறது, காட்டாத தண்ணி, இல்லைன்னா டேம் ஏதாவது திறந்து விடும்போது ஃப்ளட் வரும். அண்ட் இதாங்க மெயின் ரூட் காஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அந்த சூரமலை, சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸுக்கு அப்புறம் இட்ஸ் அனதர் டிஸ்ட்ரிக்ட், நிலம்பூர், மலப்புரம் நிலம்பூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு அங்கேருந்து பாடியெல்லாம் எடுத்திருக்காங்க. 28 கிலோமீட்டர்ஸுக்கு நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். 28 கிலோமீட்டர்ஸுக்கு அந்த தண்ணி அடிச்சுட்டு போய் அங்கே பாலத்துலேருந்து பாடியெல்லாம் இறந்து போனவங்களோட உடம்பெல்லாம் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கோர சம்பவம். நம்ம கேட்கும்போது தான் நமக்கே பதறும். ஏன்னா நான் நேற்றுக்கு நைட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு, எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவமாக தான் இந்த லேண்ட்ஸ்லைட் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா, இந்த ரெஸ்கியூ டீம், ஹேட்ஸ் ஆஃப் ரெஸ்கியூ டீம் நேற்றையிலேருந்து இன்றைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அந்த மண்ணில் இறங்கி, அந்த வெள்ளத்தில் இறங்கி, மழை நிற்காமல் பெஞ்சிட்டு இருக்குங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டு வர, இன்னைக்கு காலையில் ஐ திங்க் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டஃப் சிச்சுவேஷன்லேயும் அந்த ஊர் பொதுமக்கள் ஆகட்டும், இந்த ரெஸ்கியூ டீம் ஆகட்டும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பின மிலிட்ரி ஆகட்டும், எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரெஸ்கியூ டீம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எவ்வளோ விஷயங்கள் அடிச்சு போயிருக்கும். எல்லாமே ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறது.
அண்ட் இன்னொரு நியூஸ் நான் காலையில் பார்த்தேன், ஏதோ ஒரு ஹிந்து டைம்ஸ்லையா எதுலையோ என்டிடிவியில் ஏதோ போட்டிருந்தாங்க. லாஸ்ட் 9 இயர்ஸ் 2015லேருந்து 2027 வந்து 3791 இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஹேப்பன் ஆயிருக்கு. அதில் கேரளா வந்து 2239 இன்சிடென்ட்ஸ் வந்து கேரளாவில் ஹேப்பன் நடந்திருக்கு. மீன்ஸ் 3782 இன்சிடென்ட்ஸில் 2239 அப்ராக்சிமேட்லி 70% ஆஃப் தி இன்சிடென்ட் இன் கேரளா. எனக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறமே நிறைய லேண்ட்ஸ்லைடு, நிறைய ஃப்ளட்ஸ், லாஸ்ட் அவலாஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்லைட் டி எஸ்டேட்டில் 65 பேர் இறந்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்கூல் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது சபரிமலையில் இந்த மகர விளக்கு காணும்போது அதில் ஒரு 102 பேர் லேண்ட்ஸ்லைடில் இறந்துருக்காங்க. அண்ட் 2018 ஃப்ளட்டு வந்து எனக்கு இன்னும் ஓர்மை இருக்குது. காலேஜ் படிக்கும்போது அங்கே மலையாளிஸ் எல்லாம் எவ்வளோ பதறினாங்க. அவங்க ஊரில் ஃப்ளட்டு வந்த நீங்கள் 2018 மூவி பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளட் எவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்ததுன்னு. கேரளா எப்போவுமே இப்படி ஒரு இது வந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் கேரளன் பீப்புள்ஸ், மலையாளிஸ் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். தே வில் ஓவர் கம் தட். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு, எனக்கே அந்த மனக்கட்டி இருக்காது, பட் கேரளா பீப்புள்ஸ் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கட்டி இருக்கும், அதுலேருந்து மீண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ப்ரே ஃபார் வயநாடு அண்ட் வயநாடு பீப்புள்ஸ் இதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த வயநாடு பீப்புள்ஸுக்கு ஏதாவது பண்ண முடியுங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேணால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.